வணக்கம் மக்களே. இன்றைய குறள் அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. இந்த குறள் மூலயமா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற விஷயம் என்னென்னா, அதாவது ஆருயிர் அருமையான உயிருக்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்போடு வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறத சான்றோர்கள் குறிப்பிடுறாங்க. அதாவது இந்த உடம்பு, இந்த உயிர் எதற்காக பொருந்திருக்கு? அன்போடு வாழ்கிறதுக்கு. அதற்காக தான் நமக்கு இந்த உடம்பு கொடுத்துருக்காங்க. இந்த உயிரும் அதனால தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த அன்போடு தான் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்புருவாம் இறையே அப்படின்ற வார்த்தைகள்லாம் இருக்குது. இறைவனோட அன்பு உருவானவர், அதற்காக தான் என்று இந்த குறள். அதை சான்றோர் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப சான்றோன் அப்படின்னா யார்? ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்றது இந்த குறள் இந்த இடத்துல பார்க்கணும். ஒரு தாய் தன்னோட குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்காக மிகவும் வழிகளை எதிர்கொள்வாங்க. அப்படி எதிர்கொண்டு அந்த குழந்தையை பெற்றெடுத்தவங்களுக்கு ரொம்ப அது ஓப்பு அப்படின்வாங்க. ரொம்ப கஷ்டமான அந்த வலியை நம்ம எப்போ தீர்க்க முடியும் அப்படின்னா, ஒரு சான்றோர்கள், அதாவது படித்தவங்க கூடியிருக்க சபையில் தன் மகனும் சான்றோன் அப்படின்றத கேட்குறப்ப தான் ஒரு தாய் பெருமகிழ்ச்சி அடைவாங்க. அப்படிப்பட்ட சான்றோர்கள் தான் இதை இப்படி கூறியிருக்காங்க. வாழ்க்கைக்கு அன்பு முக்கியம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு குறள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது, கற்றதனால் ஆய பயனெனக்கொள் வாளெறிவன் நற்றால் தொழார் எனின். இந்த குறள் மூலயமா நம்ம படித்தவங்க தான் சான்றோர்னு சொல்லியிருக்கோம். நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலுமே இறைவனோட திருவடியை நினைக்காமலும் அவரை தொழாமையும் இருந்தோம் அப்படின்னா, அவரை அடிப்பணியாமலும் இருந்தோம் அப்படின்னா, நம்ம கற்றுக்கிட்ட எந்த விஷயத்தினாலையும் நமக்கு எந்த பயனுமே இல்லை அப்படிங்கிறத வள்ளுவர் இதில் வலியுறுத்துறாரு. அப்படிங்கிறப்ப எப்பயுமே இறை நினைப்பும் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத வள்ளுவர் இதில் வலியுறுத்தியிருக்காரு. நம்ம எவ்வளோ தான் கற்றுக்குவோம், படிப்போம், என்ன வேணால் செய்வோம், ஆனால் இறைவனை மறக்காமல் இருக்கணும். அப்போ தான் எதாக இருந்தாலும் ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, இன்றைய குறள் இதோட நிறைவடையட்டும். நாளைக்கு பார்ப்போம்.